ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது உகாதி அன்னைக்கு நான் என்ன சமையல் செஞ்சேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அன்னைக்குரிய விலாகை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உகாதி அன்னைக்கு காலையில் நான் என்ன செஞ்சேன்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் தாங்க செஞ்சேன். தேங்காய் சட்னி. சரி, எல்லோரும் வந்து ஸ்பெஷலாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்கள்ல, சரி அதனால் ஸ்பெஷலாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு தாளித்து சேர்த்தாச்சு. அந்த சைடு சக்கரை பொங்கலுக்கும் வந்து ஒரேடியாக பொங்கல் வேக வச்சு அதுலேருந்து பாதி எடுத்து அந்த சைடு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் வறுத்து போட்டாச்சுன்னா நம்மளுடைய சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எங்கள் பாபாவுக்கு தான் நான் வந்து வெண்பொங்கல் வைக்கிறேங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ எல்லாருக்குமே வந்து இஷ்டமாக செஞ்சு தந்துடுறது அவங்களுக்கு வந்து மறக்க முடியாமல் இருக்கும். அப்படி தான் வருஷம் நான் என்ன செஞ்சேன்றது ரேஷ்மாவும் டேரனும் ரொம்ப ஞாபகமாக சொல்லுவாங்க. அதனால் அவங்க வந்து சொன்னது தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். டேரனுக்கு சக்கரை பொங்கல் தான் பிடிக்கும், அதனால் அவன் சக்கரை பொங்கல் கேட்டனால அவனுக்கு சக்கரை பொங்கல். ரேஷ்மாவுக்கு வந்து வெண்பொங்கல் பிடிக்குங்க. சக்கரை பொங்கலும் பிடிக்கும், ஆனால் வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும் இஷ்டமாக. அதனால் அவளுக்கு வந்து வெண்பொங்கல் செஞ்சேன். டேரனுக்கு இப்போ சக்கரை பொங்கல் வச்சு கொடுக்குறேன். அவன் வந்து வெண்பொங்கல் சாப்பிட மாட்டான்லங்க, அதனால் அவனுக்காக சக்கரை பொங்கல் வந்து வச்சு கொடுத்துட்டேன். இப்படி தான் காலையில் வந்து ரொம்ப சூப்பரான வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, சக்கரை பொங்கலோடு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். மதியானம் என்ன லஞ்சுன்றதை ரேஷ்மாவும் டேரனுமே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் மதியானம் வந்து பச்சை பட்டாணியும் தேங்காய் பால் சேர்த்து ரைஸும் மஷ்ரூம் ஃப்ரை பண்ண சொல்லி தான் ரேஷ்மா சொன்னான். ஆனால் நான் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணல, அதனால் மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணலான்ட்டு தான். மேலே போய் பார்த்தீங்கன்னா துணி எடுத்துகிட்டு வரும்போது பூவெல்லாம் இருந்தது. ஒரு 3 பூ இருக்குங்க. அதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பாக்ஸில் எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடறேன். ஏதாவது ஒரு பூ கட்டும்போது அதோட சேர்த்து கட்டிக்கலாம். இந்த 3 பூவை மட்டும் தலையில் வைக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் அப்படி தான் சேர்த்து வச்சுட்டு கட்டி வச்சுப்பேன். வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம வீட்டில் பூக்கிற பூனால். இந்த சைடு பார்த்திங்கன்னா திராட்சையில் வந்து எல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் தான் இருந்தது, அதில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேங்க தண்ணியில். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, உகாதினாலே என்னங்க போலி, அப்புறம் பச்சடி, இந்த மாதிரியான ஐட்டம்லாம் செய்வாங்க. சரி நம்ம போலி செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து போலிக்கு வந்து காலையிலே ஊற வச்சுருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது டக்குன்னு வந்து வெந்துடும். அதனால் நான் அப்படி தான் ஊற வச்சுட்டு தான் இப்போ வந்து போலிக்காக காலையிலே ரெடி பண்ணிடுறேன். எல்லா பாத்திரமும் தேய்ச்சி கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து போலிக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் போலி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையிலே கடலைப்பருப்புலாம் வேக வச்சுருங்க. நான் வந்து ஒரு 5 விசில், நான் வந்து ஒரு 1.5 கப்புக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 5 விசில் வேக விட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துக்காமல், ரொம்ப குழஞ்சிடாமல் 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து தண்ணியாக போயிடும் கடலைப்பருப்பு. அப்படி ஆகாமல் கரெக்டாக வந்து பக்குவமாக வெந்து வரணும்னா 5 விசில் வச்சு எடுத்துக்குங்க. இந்த சைடு நம்ம போலிக்காக மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாங்க. மைதா மாவு நான் வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தளர்பாக தாங்க வரும். இப்படி தான் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா தளர்பாக வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து போலி செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம போலி வந்து கையிலேயே தான் தட்டி செய்வோம். அதனால் நான் வந்து தளர்வாக தான் பிசைஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்து வச்சுட்டேன். நல்லா ஊறட்டுங்க. எவ்வளோ ஊறுதோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு போலி ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துருச்சு நம்ம கடலை பருப்போம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக காலையிலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. நீங்கள் போலி செய்கிறதா இருந்தால் நான் ரெடி பண்ணி அந்த சைடு வச்சுட்டேன். அடுத்து நம்ம வந்து மத்தியான லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் தாங்க. மஷ்ரூமும் 2 உருளைக்கிழங்கும் அப்புறம் குடமிளகா இருந்தது, அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மஷ்ரூமை வந்து க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் 2 கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக போட்டால் மஷ்ரூம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடும். அதனால் நீங்கள் 2 கட் பண்ணிவிட்டு செய்யுங்களேன். அப்போ உங்கள் மஷ்ரூம் வந்து எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும். குடமிளகா வந்து வாங்கி பழுத்தே போச்சுங்க ஒரு சைடு. சரி அதனால் நம்ம இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் 2 குடமிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. ரொம்ப வந்து மாவு மாதிரி ஆயிடுச்சுனாலும் நமக்கு வந்து போலி மாவு திரட்டும் போது கஷ்டம், ரொம்ப வந்து தளர்வாக போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பக்குவத்தில் வேக வச்சுட்டு இப்போ தண்ணியெல்லாம் வடித்து நான் அந்த சைடு ஓரமாக வச்சுட்டேங்க. தண்ணி வடியட்டும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம ஈவினிங் செய்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுவோம் சேம் அதே மாதிரியே தான். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துட வேண்டியதான். அதில் வந்து மஷ்ரூமும் குடமிளகா, உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. அதனால் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம மஷ்ரூம் சேர்த்துட்டு அதோட 2 உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் 2 குடமிளகா சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா இந்த மாதிரி குடமிளகா சேர்த்து மஷ்ரூமோடு செஞ்சு பாருங்கள். அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷ்மா வந்து ஃப்ரை ஐட்டம் கேட்டால் இதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுங்கண்ணா. ஆனால் நம்ம செய்கிற தேங்காய் பால் பச்சை பட்டாணி ரைஸ்க்கு வந்து ஃப்ரை வந்து செஞ்சால் அதோட காம்பினேஷன் கரெக்டாக வராது. அதனால் நான் கிரேவி தான் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள்,
காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூளும் கொஞ்சம் சிக்கன் மசாலா தான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இருக்குது பார்த்திங்கன்னா, அதை சேர்த்திங்கன்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்குங்க இந்த ரைஸுக்கு. அப்போ தான் அந்த ரைஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க, ஏன்னா தண்ணி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அடுத்து என்னென்னா, நம்மளுடைய பச்சை பட்டாணி ரைஸ் செய்கிறதுக்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு வேகணும். மற்றதெல்லாம் டக்குன்னு வெந்துடும், குக் ஆகிடும். உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் மூடி வச்சு நல்லா வந்து தண்ணி வத்துற அளவுக்கு நான் வந்து கிரேவியாக நல்லா வந்து உங்களுக்கு சேர்ந்து வர அளவுக்கு செஞ்சுட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு மிளகுத்தூள் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்பயுமே நான் எல்லாத்துலேயுமே மிளகுத்தூள் சேர்ப்பேன். இப்படி சேர்த்துட்டு நம்ம இறக்கியாச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சுன்னா நம்ம சூப்பரான மஷ்ரூம் குடமிளகா கிரேவி ரெடி ஆகிடுங்க. அடுத்து என்னங்க, எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். 2 தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயத்துக்கு, பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி. நிறையா தக்காளி சேர்க்கக்கூடாது இந்த ரைஸுக்கு. புதினா கொத்தமல்லிலாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. பச்சை பட்டாணியும் தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இந்த சைடு டக்குன்னு ரெடி பண்ண வேண்டியது தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இன்னைக்கு வந்து தெலுங்கு வருட பருப்புங்க. சரி, நம்ம வீட்டுல தெலுங்கு வருட பருப்பு வருஷம் நம்ம ஏதாவது. அனைவருக்கும் நமஸ்காரம். ஹாப்பி யுகாதி எவ்ரிவன். அதனால தெலுங்கு வருட பருப்பு வாழ்த்துக்கள். தெலுங்கு வருட பருப்பு கொண்டாடுற எல்லாத்துக்கும் நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்றதா அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உகாதி ஸ்பெஷல் வந்து போலி செய்யலான்னு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன், காமிச்சிருக்கேன் வீடியோல. அந்த வீடியோல பாத்துருப்பீங்க. அதனால போலிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். கடலை பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இன்னைக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன்னா, பச்சை பட்டாணி பால், தேங்காய் பால் பச்சை பட்டாணி ரைஸ். தேங்காய் பால் ஊற்றி பச்சை பட்டாணி ரைஸ் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வந்து மஷ்ரூம், உருளைக்கிழங்கு, குடமிளகாலாம் போட்டு கிரேவி, வெங்காய பச்சடி. இதுதான் இன்னைக்கு மதியானம் லஞ்ச். ஒயிட் ரைஸ், அவ்வளோதான். நான் வந்து இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பிரியாணிக்கு என்ன மசாலா சேர்க்கணும் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இந்த ரைஸ்க்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. நம்ம தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வந்த பிறகு நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துற வேண்டியதான். கடைசியாக வந்து ரைஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்குதுங்க. நல்லா வதங்குது. தக்காளி வதங்கின பிறகு நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம தக்காளியும் வந்து வதங்கிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு தோல் உரிப்போம்ல, அதுதான் நான் எடுத்து சேர்த்துருக்கேன். சரி, இவங்களுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. அதனால உகாதி ஸ்பெஷல் மட்டும் போலி மட்டும் நான் உங்ககிட்ட எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நாளா போலி கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, அது உகாதி அப்போ ஸ்பெஷல் இல்லை, அதனால அதை நம்ம சேனல்ல உகாதி பச்சடி வீடியோவும் இருக்கு, அதுவும் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க, அந்த பச்சடி ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம மாங்காய்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு வேப்பம் பூ சேர்த்துட்டு செய்யும்போது நல்லா இருக்குங்க. செஞ்சதுலன்னா செஞ்சு பாருங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை டேஸ்ட் பார்க்கறதுல தப்பு இல்லைங்க. சமையலில் மட்டும்தான் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம டிஃப்ரெண்டாக சமைச்சு சாப்பிட்றோம். அதில் மற்ற டிஷ்ஷையும் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம்ல. பாருங்கள், பச்சை பட்டாணி வந்து சேர்த்துட்டேன். அது வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து வெந்துடும் நம்ம பச்சை பட்டாணி. ஏன்னா இது வந்து வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உரிச்ச பட்டாணி தான், ஃப்ரெஷ்ஷான பட்டாணினால டக்குன்னு வதங்கிடும். நான் வந்து 1.25 காப்படி ரைஸ் எடுத்துருக்கேன். ரைஸ் பட்டாணிச்சு இப்போ ஒரு 3 நாளாக நல்ல வெயில். பாருங்க, நம்ம பச்சை பட்டாணி வந்து வெந்துருச்சு. இதுல நம்ம பால் சேர்க்கும் போதே அதுலயே கொதியிலே வெந்துரும். ரொம்ப வெந்துருச்சு. 1.25 காப்படி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி, தேங்காய் பால் சேர்த்து மீதியே தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு அரை எடுத்திருக்கேன். 1.25 காப்படிக்கு 1க்கு 1.5 இல்ல 1.5 கணக்கு சேர்த்துக்கிறேன் நானு. மீதிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ஃப்ரை தானே ஃப்ரை எல்லாம் இல்ல, மஷ்ரூம் கிரேவி. அவன் வந்து மஷ்ரூம் ஃப்ரை சொல்லிட்டு போனா, நான் வந்து ஃப்ரை செய்யல. இதுக்கு வந்து கிரேவி செஞ்சா நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எல்லாம் உன்னாரண்டி பாபு உன்னாரு. எத்தனை தடவை தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க.
கொதிச்சு வரட்டும். நம்ம வந்து ரைஸ் சேர்த்துற வேண்டியதான். டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் வந்து 10 நிமிஷம் கூட உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொதிச்சு வரட்டுங்க. நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொதி வந்துச்சுங்க. நம்ம ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் தான் நான் சேர்த்துக்கிறேன். சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். ரேஷ்மாலாம் பசியில இருக்கேன். கிரேவி செஞ்சுட்டீங்க? எல்லாமே முடிச்சிட்டேன். ஓகேங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. ரைஸ் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். வச்சிடலாம். நல்லா கொதிச்சு இப்படி வந்து வெளியே வந்து ஆவி பறக்கும் பாத்தீங்களா? அப்போ ஒரு கிண்டிட்டு நம்ம தான் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். நல்லா வந்து ஆவி பறக்க வந்துருச்சு. இப்போ ஒரு கிண்டிட்டு நம்ம தம்ல வச்சிட வேண்டியதாங்க. நம்ம வந்து சிம்ல வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, தம்ல வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆயிடும். கரெக்டா இருக்கு. உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. செஞ்ச உடனே நம்ம சாப்பாடு பரிமாற வேண்டியதாங்க. பாருங்க, நம்ம சாதம்லாம் கரெக்டா சேர்ந்து வந்துருச்சு. தம் போட்டு ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய பச்சை பட்டாணி தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையா இருக்கு. நல்ல வாசனை. நார்மலா நீங்க வந்து செய்யறத விட இந்த மாதிரி தேங்காயோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பச்சை பட்டாணியோட வாசனையோட அந்த தேங்காய் பாலோட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து கடலைப்பருப்பு வேக வச்சிருக்கேங்க. ஈவினிங் வந்து செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு. மைதா மாவு பாருங்க, நான் அப்போ காமிச்சேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்படி நல்லா வந்து காலையிலேயே நீங்க பிசைஞ்சு ஊற வச்சுட்டீங்கன்னா ஈவினிங்ல வந்து நம்ம போலி செய்யறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க போலிக்கு வந்து முன்னாடியே பிசைஞ்சு வச்சிருங்க மாவு, அப்பதான் சாஃப்டா இருக்கும். நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் உருளைக்கிழங்கு குடமிளகாலாம் போட்டு கிரேவி சாப்பாடு வந்து பரிமாற வேண்டியதான். வெங்காய பச்சடிங்க, ஒயிட் ரைஸ் வெங்காய பச்சடி. அவ்வளவுதான் இன்னைக்கு லஞ்சு. வாங்க நம்ம சாப்பாடு வந்து ரேஷ்மாக்கு பசிக்குதான். ரேஷ்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு வந்து போட்டுருவாங்க. ஆவி பறக்கும். ஆவியை காணா, ஆவி வருது. வந்துடுச்சு. என்னம்மா அத்தா பெரிய பச்சை மிளகா எடுத்து போடுறீங்க? கீரை போட்டிருக்கேன் பச்சை மிளகாவை. மஷ்ரூம் கிரேவி ஆடி போச்சு. ரைஸ் ஆடி போச்சா? ஆடி போச்சு. மஷ்ரூம் கிரேவியா ஆடி போற அளவுக்கு நீங்க சமைச்சிருக்கீங்க. ஆடி போச்சுன்னா உனக்கு ஆடி போச்சா? நீங்க தானமா ஆடி போச்சுன்னு வாய் டங்கு சிப்பாய் சொல்லிட்டீங்க. அடுத்து வெங்காய பச்சடி. இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன சாப்பிட போறோம்? ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சம்மர் ஸ்டார்ட் ஆனா அப்படியே ஐஸ்கிரீம் தாங்க. நல்லா தொண்டை வலி வரும்போது என்னதான் டார்ச்சர் பண்ணுவோம். கசாயம் வச்சு கொடுங்க. அது குடிச்சா உடனே சரியாயிரும். ஆமா, ஓகேங்க. இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் வந்து சொல்லுங்க என்னன்னு. நம்ம சூப்பரான பச்சை பட்டாணி தேங்காய் பால் ரைஸோட இந்த மஷ்ரூம் கிரேவி வெங்காய பச்சடிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா. அது சூடா சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டா? எனக்கு இன்னைக்கு பசி வந்துருச்சு. இன்னைக்கு ரொம்ப உழைச்சிருக்கீங்கம்மா நீங்க. டெய்லி மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தீங்களே, என்ன கூட்டெல்லாம் போவாங்க வெயிலுக்கு. அதுக்கும் உங்களுக்கு எடுக்கலங்க. காலைல வந்து டிஃபன் செஞ்சு முடிச்ச பிறகு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து உடனே அடுத்தடுத்த வேலை பார்த்ததுதான். அப்ப நான் எவ்வளவு உழைக்கிறேன் பார்த்தீங்களா? ரேஷ்மாக்கு எல்லாமே கையில எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். உட்கார்ந்த இடத்துல சாப்பிட வேண்டியது, உட்கார்ந்த இடத்துலயே எல்லாமே கை கழுவே போயிட வேண்டியது. படைக்கிற எப்படி இருக்கு? சூப்பரா வந்திருக்குங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவியோட ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா காரமா வச்சிருக்கேன். அப்பதான் இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு காரம் இருக்காதுல்ல. ஏன்னா பச்சை மிளகாய் காரம் தான் இருக்கும். இதுல கொஞ்சம் பெப்பர்லாம் சேர்த்து நல்லா காரம் போட்டுருக்கேன். சிக்கன் மசாலா போட்டு நான் ரெடி பண்ணிருக்கேன். இதுக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அடுத்து ரேஷ்மாக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு டேரனுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்காந்துட்டேங்க. எல்லாருக்கும் ரொம்ப பசி வந்துருச்சு. அதனால் நாங்கள்லாம் 1:30 மணிக்கே சாப்பிட உட்காந்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி இப்போ உங்களுக்கு வந்து சீசன் அப்போது கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா ஐஸ்கிரீம் தாங்க. இன்றைக்கி வந்து
பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தார். அதனால் எங்கள் பாவா வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட உட்காந்தாச்சு. இனிமேல் ரேஷ்மா டேரனுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு அது கெடுதல் தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து டயட்டில் இருந்து நல்லா வந்து இழைச்சி வரணும்னு நினைப்போம். இந்த பசங்களோட சேர்ந்து நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு பயமாக தான் இருக்குது, நம்ம வெயிட் போட்டுருவோமோ அப்படின்ட்டு. அதனால் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காமல் இருந்தாலே நல்லது தாங்க. அடுத்து நான் என்ன செஞ்சேன்னா, ஈவினிங் வந்து போலிக்காக கடலைப்பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணுங்க. தண்ணிலாம் சேர்த்துடக்கூடாது, அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து தளர்வாக போயிடும் கடலைப்பருப்பு. அதனால தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுட்டு இந்த சைடு பாகு காய்ச்சி வச்சாச்சு. டீ போட்டு வச்சுட்டு ரேஷ்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீ கொடுத்துட்டேன். அவள் படிச்சிட்ருக்கா, அதனால் அவளுக்கு டீ கொடுத்துட்டு நான் செய்ய வந்துட்டேன். ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் வறுத்தெடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு தேங்காய் வந்து துருவலை வந்து நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதோட ஏலக்காய் துருவலும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு அதோட தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ பாகு சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும்லங்க. எப்போயுமே இனிப்பான ஒரு டிஷ்ஷில் வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா திக்காக வரணும். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்ந்து வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா வரணும். இது வந்துருச்சு. இப்போ ஃபேன் காற்றுல கொண்டு போய் நல்லா வந்து ஆற வச்சிடலாங்க. கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக ஆறின பிறகு தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சா தான் கரெக்டாக வரும். ஆறத்துக்கு முன்னாடி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் கையெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் நல்லா ஆறின பிறகு பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சைடு நம்ம மாவும் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. கொஞ்சம் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழை இலையோ இல்லை உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா பால் கவர் கூட எடுத்துக்கோங்க. கையிலேயே தட்டணுங்க. நம்ம கையிலேயே தட்டுறதுல தான் இருக்குது நம்மளோட போலி வந்து நல்லா வந்து வந்திருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே தட்டிக்கணும். தேய்க்கலாம் முடியாது, தேய்ச்சி நம்ம வந்து போலி செய்ய முடியாது. இந்த மாதிரி கையில் தட்டுற அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம மைதாவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நடுவில் வந்து பூரணத்தை வச்சுட்டு நம்ம நல்லா கையில் தட்டிடலாங்க. கொஞ்சம் கீயும் சேர்த்துட்டு தட்டிக்கிங்க. உங்களுக்கு கீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கீ சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சம் கீயும் சேர்த்துருக்கேன், ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு இப்போ தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம போலியை ஹீட் இல்லாமல் சேர்த்துறாதீங்க. அப்போ வந்து போலி வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். நல்லா வந்து தோசைக்கல் ஹீட் ஆன பிறகு நம்ம சேர்த்துட்டு திருப்பி போட வேண்டியதாங்க. திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு கீ பிடிச்சிருந்தா கீ சேர்த்துக்குங்க, இல்லைனா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கீ தான் சேர்த்துக்க போகிறேன். கீ சேர்த்துட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நம்ம கடையில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரேஷ்மா டேரன்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. இப்படி தான் நான் அடுத்தடுத்து எல்லா போலியும் போட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வாழை இலையில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் வாழை இலையில் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் காலையிலே நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங்கில் இந்த மாதிரி போட்டு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய போலி சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாக. பாருங்கள் நம்ம உகாதி ஸ்பெஷல் போலி தாங்க, பருப்பு போலி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் டிப்ஸ் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.